நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேக் ஹசீனாவுக்காக மீண்டும் இந்தியா களமிறங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த களமிறங்களை பார்த்து அப்படியே வங்கதேசத்திலிருந்து கதறல் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வங்கதேசம் கதற அளவுக்கு இந்தியா என்ன செஞ்சுட்டாங்க, இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கு ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருக்கார் இல்லையா, அவருடைய பதவியை கவிழ்க்கிறதுக்கு ராணுவம் திட்டம் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு ஸ்கெட்ச் இப்போ வெளியாகிருக்கு. இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா நண்பர்களுமே இப்போது ஐபிஎல்ல பிஸியாக இருப்பீங்க. அதனால் ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் நம்முடைய வீடியோ ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐபிஎல்லை கண்டினியூ பண்ணலான்னு கேட்டுக்கிறேன். என் வீடியோ மட்டும் இல்லை, இது போல் ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுகிற எல்லாத்தோடதையும் பாருங்கள். ஐபிஎல் மட்டுமே இல்லை, இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? உங்களை தான் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக அவாமி லீக் கட்சியை புதுப்பித்து புதிய பெயரில் கட்சி ஒன்று உருவாக்கப்பட இருக்கு. இதுக்கான பிளானை இந்தியா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு வங்கதேசத்தில் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதறலின் பின்னணியில் இருக்கும் முக்கிய தகவலை ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வங்கதேசத்தில் வெடித்த போராட்டத்தினால பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். நம்முடைய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சார். வங்கதேசத்தில் இப்போ இடைக்கால அரசு செயல்பட்டு வருது. முகமது யூனிஸ் தான் அந்த இடைக்கால அரசுடைய தலைவர். இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 16 பேர் ஆலோசகர்களாக இருக்காங்க. இதில் மாணவர்களுடைய போராட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்த 2 மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்களும் அடங்குவாங்க. அதில் ஒருத்தர் நஹீத் இஸ்லாம், இன்னொருத்தர் ஆசிப் மஹமூத். இவங்க 2 பேருமே ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்தாங்க. இதுல நஹீத் இஸ்லாம் தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஆலோசகராக இருந்தார். சமீபத்தில் இந்த நஹீத் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆலோசகர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கப்புறமா அவர் புதிய கட்சியை தொடங்கினாரு. அந்த கட்சியுடைய பெயர் என்சிபி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பேரு. தமிழ்ல இதை பத்தி நாம சொல்லணும்னா தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்த நஹீத் இஸ்லாம் மாணவர்களுடைய ஓட்டுகளை பெற்று அரசியலில் ஜொலிக்கும் திட்டத்துடன் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இந்த நிலையில தான் தேசிய மக்கள் கட்சியுடைய தலைமை அமைப்பாளராக ஹஸ்னத் அப்துல்லா அப்படிங்கிறவர் செயல்பட்டு வர்றாரு. இவர் தான் தற்போது கதற தொடங்கி இருக்கிறாரு. அதாவது ஷேக் ஹசீனாவுக்காக வங்கதேசத்துல புதிய கட்சியை தொடங்குறாங்க, அது அவாமி லீக் கட்சியை போல் செயல்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வங்கதேசத்தில் புதிதாக கட்சி ஒன்று தொடங்கப்பட இருக்கு. இது அவாமி லீக் கட்சியின், அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சி பெயர் மறு வடிவமாக இருக்கும் அப்படின்னும், அவாமி லீக் கட்சியை சேர்ந்த சபீர் ஹுசைன் சௌத்ரி, ஷிரீன் ஷர்மின் சௌத்ரி மற்றும் பசில் தாபோஸ் ஆகியோர் இந்த கட்சியை வழி நடத்துவாங்க. இதுல இந்தியாவுடைய சதி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது இப்படி சொல்லியிருக்கும் ஹஸ்னத் அப்துல்லா ஏற்கனவே இது பற்றி பேசியிருந்தாரு. அதாவது கடந்த 11ஆம் தேதி டாக்கா கண்டோன்மெண்ட்ல அவர் பேசும்போது, கடந்த ஜூலைல உங்களுடைய பலமான மூவ்மெண்ட் வலு சேர்த்தது, இப்போது மீண்டும் எங்களுடன் நிற்கிறீங்க, தெருக்கல்ல எங்களோட சேர்ந்து நிற்கும் போது மீண்டும் இந்தியாவுடைய சதியாக உள்ள அவாமி லீக் கட்சியுடைய மறு வடிவமைப்பை வீழ்த்தலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் இந்தியாவுடைய சப்போர்ட்ல ஷேக் ஹசீனாவுக்காக புதிய கட்சி அங்கு தொடங்கப்பட இருப்பதாக நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் அலற தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது பற்றி தற்போது வரைக்கும் நம்முடைய நாடு எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை. இருந்தாலும் ஷேக் ஹசீனாவுக்காக இந்தியா மீண்டும் களத்தில் இறங்கி அவருக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய கட்சியை தொடங்கி ஷேக் ஹசீனா இல்லாமலே அந்த கட்சி இங்கே செயல்படும். அங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவும் இந்தியாவும் இந்த கட்சியை வழி நடத்துவாங்க. இதன் மூலமாக வங்கதேசத்தில் மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் விரைவில் கருத்து தெரிவிப்பார். அதே போல இந்தியாவும் ஒரு கருத்தை கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்தியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியா அமைதி காத்துட்டு அந்த செயலை அப்படியே மறைமுகமாக சத்தமே இல்லாமல் செய்வாங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் தற்போது பெரும் சிக்கலை சந்திச்சுட்டு வருது. பாகிஸ்தானை குறி வச்சு ஆப்கானிஸ்தானுடைய தெஹ்ரி தாலிபான்கள் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. அதே போல இப்போது பாகிஸ்தான்ல செயல்பட்டு வரும் பலூச் விடுதலை ராணுவம் அதிரடி தாக்குதலை தொடர்ந்துட்டு வருது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான்ல நடக்கும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடைய ஆட்சியை கவிழ்க்க அந்த நாட்டுடைய ராணுவ தலைமை தளபதி அசீர் முனீர் இருக்கார் இல்லையா, இவர் செயல்படுவதாக திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு.
பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடைய ஆட்சியை கவிழ்க்க தற்போதைய ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அவர்கள் திட்டம் தீட்டிட்டு வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏற்கனவே பயன்படுத்திய யுக்தியை தான் அவர் கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன யுக்தி அப்படின்னு கேட்குறீங்க? தொடர்ந்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அதாவது நம்ம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடைய அண்ணனும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப்புடைய ஆட்சியை கவிழ்த்து ராணுவ தளபதியாகவும் பிரதமராகவும் பொறுப்பு வகித்த பர்வேஸ் முஷாரஃபுடைய பாணியை தற்போதைய ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அவர்கள் கையில் எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இது பற்றிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாகிஸ்தான்ல இப்ப பாத்தீங்கன்னா பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் இருக்கிறாரு. இவர் தற்போது கடினமான சூழலை எதிர்கொண்டிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தானை குறிவச்சு சில அமைப்புகள் தாக்குதல தொடங்கியிருக்கு. அதன்படிதான் ஆப்கானிஸ்தான் நாட்டில் செயல்பட்டு வரும் தெஹ்ரீக் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தானுடைய எல்லையில முதல்ல தொடங்கியிருக்காங்க. அதாவது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல இஸ்லாமியத்துடைய சரியா சட்டத்தின் ஆட்சியை கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த தெஹ்ரீக் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு தாக்குதல தொடங்குச்சு. தற்போது அந்த அமைப்பு சைலண்ட் ஆகியிருக்கு. ஆனா இன்னொரு அமைப்பு பாகிஸ்தானை குறி வச்சு தாக்கிட்டு வர்றாங்க. அதன் பெயர் தான் பலூச் விடுதலை ராணுவம். இந்த பலூச் விடுதலை ராணுவம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தான் செயல்பட்டு வருது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணமான பலுச்சிஸ்தானை மையப்படுத்தி தான் இந்த பலூச் விடுதலை ராணுவம் செயல்பட்டு வருது. இந்த பலூச் ராணுவத்தை பாகிஸ்தான் அரசு பிரிவினைவாதிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த பலூச் விடுதலை ராணுவத்துடைய பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா, பலூச் மாகாணத்தை பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு தனி நாடாக அறிவிக்கிறது தான். இதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. அதாவது பலூச்சிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஏராளமான கனிம வளங்கள் இருக்கு. இந்த கனிம வளங்களை பாகிஸ்தான் மட்டுமல்லாம சீனாவும் அள்ளி செல்வதாக சொல்லப்படுது. சீனாவுடைய இந்த செயலுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவாக இருக்காங்க. இது பலூச் விடுதலை ராணுவத்துக்கு பிடிக்கல. அதே போல பலூச் மாகாணத்துல பாகிஸ்தான் அரசு வளர்ச்சி பணிகளை எதுவும் செய்யாம புறக்கணிச்சுட்டு வர்றாங்க. இதுவும் பலூச் விடுதலை ராணுவத்துக்கு கோபத்தை கிளப்பியிருக்கு. இதனாலதான் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பலூச் விடுதலை ராணுவம் கிளம்பி இருக்காங்க. பலூச் விடுதலை ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் கடும் மோதல் நடந்துட்டு வருது. சமீபத்தில் கூட என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நாம திரும்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. இப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தற்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடைய ஆட்சியை அந்த நாட்டுடைய ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அவர்கள் கவிழ்க்கிறதுக்கு திட்டம் தீட்டுவதாக சொல்லப்படுது. தற்போது பாகிஸ்தான் மீது பலூச் விடுதலை ராணுவம் மிகவும் உக்கிரமாக மோதிட்டு வர்றாங்க. மேலும் ஜாஃபர் அயிலை அவங்க கடத்தினாங்க. பலூச் விடுதலை ராணுவத்தை எதிர்த்து பாகிஸ்தான் ராணுவம் சண்டையிட்டு வருது. பாகிஸ்தான் ராணுவத்தால பலூச் விடுதலை ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில தான் சமீபத்தில் பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பாதுகாப்பு விவகாரங்கள் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைச்சாங்க. அப்போது பலரும் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான்ல சிறந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும், குறிப்பாக பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் நாட்டுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்தவும் பலமான அரசு அப்படிங்கிறது வேணும். ஆனா தற்போது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் கடினமான சூழல்ல பாகிஸ்தான் இருக்கு. பலவீனமான அரசு நிர்வாகம் தான் இதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா எத்தனை நாட்கள் தான் அப்பாவி மக்கள் பயங்கரவாத தாக்குதல்ல பலியாவாங்க அப்படின்னு அசீம் முனீர் அவர்கள் பேசியிருந்தாரு. இதன் மூலம் தற்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு அப்படிங்கிறது பலவீனமானதாக இருக்கு அப்படின்னு அவர் எடுத்துரைத்திருக்கிறாரு. இது சர்ச்சையாகி இருந்துச்சு. மேலும் ஆளும் அரசு மீது ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்புச்சு. பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக திரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது பாகிஸ்தான் ஊடகங்கள் பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கு. அதுல பாகிஸ்தானில் நடக்கும் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அசீம் முனீர் திட்டமிடுகிறாரா, இதுக்காக அவர் மறைந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பர்வேஸ் முஷாரஃபுடைய பணியை கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளுடன் செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. இது தொடர்பாக தற்போது வரைக்கும் அசீம் முனீர் அவர்கள் தரப்புல எந்த விளக்கமும் அளிக்கப்படல. இது சந்தேகத்தை மேலும் வலுவாக்குது. இதனால எக்ஸ்பர்ட் இருக்காங்களே, இவங்களும் பாகிஸ்தான்ல மீண்டும் ராணுவம் ஆட்சியை கவிழ்க்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு நெருக்கடி இப்போ ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் நாம எல்லாமே ஒன்றும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல ராணுவ தளபதியாக இருக்கிறவங்க ஆட்சியை கவிழ்ப்பது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி பலமுறை இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா நாம சொல்லணும் அப்படின்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் பர்வேஸ் முஷரஃபை எடுத்துக்கொள்ளலாம். பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றாக இருந்த சமயத்தில் கடந்த 1943ஆம் ஆண்டு டெல்லியில பிறந்தவர் தான் பர்வேஸ் முஷரஃப். இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிந்த போது நம் நாட்டை விட்டு வெளியேறினாரு. பாகிஸ்தான்ல பர்வேஸ் முஷரஃப் ராணுவத்துல பணிக்கு சேர்ந்தாரு. குறுகிய காலத்துல பாகிஸ்தான் ராணுவத்துல நல்ல பெயர் பெற்றாரு. 1990ல ராணுவ தளபதியும் ஆனாரு. துணை ராணுவ செயலாளர், ராணுவ இயக்குனர் ஜெனரல் உள்ளிட்ட பதவிகளை எட்டு பிடிச்சாரு. 1999ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீப் இருந்தாரு. இவர் யாருன்னா தற்போதைய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடைய அண்ணன் தான்.
1999 நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்தபோது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. இது கார்கில் போராக மாறுச்சு. இதனை அடுத்து நவாஸ் ஷெரீப் கார்கில் போருக்கு பர்வேஸ் முஷாரப்பை தலைமை தாங்க உத்தரவிட்டாரு. பர்வேஸ் முஷாரப் தலைமை தாங்கி இந்தியாவை எதிர்க்க தொடங்கினாரு. இறுதியில் அந்த போர்ல பர்வேஸ் முஷாரப் ராணுவத்தை வீழ்த்தி நம்முடைய நாட்டு ராணுவம் மாபெரும் வெற்றியை பெற்றாங்க. இதனையடுத்து கார்கில் போர் தோல்வியை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக பர்வேஸ் முஷாரப் திருப்பினாரு. அமெரிக்காவுடைய பேச்சை நவாஸ் ஷெரீப் அவர்கள் கேட்டு போரை முடுக்கிவிட்டாரு. இல்லாவிட்டால் பாகிஸ்தான் வென்று இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக ராணுவத்தை ஒன்றிணைந்து ராணுவ புரட்சியும் செஞ்சாரு. அதுல வெற்றியும் பெற்றாரு. இதுல நவாஸ் ஷெரீப்புடைய ஆட்சி கவிழ்ந்துச்சு. பாகிஸ்தான் அதிபராக பர்வேஸ் முஷாரப் பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறமும் கூட அவர் தான் வகித்த ராணுவ ஜெனரல் பதவியை ராஜினாமா செய்யாம அதிபராக இருந்தாரு. 2008 வரைக்கும் அதிபராக பர்வேஸ் முஷாரப் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தினாரு. அந்த வகையில தான் தற்போது பலூச் விடுதலை ராணுவத்துடைய புரட்சி தொடர்பாக ஷெபாஸ் ஷெரீப் அரசு மேல குற்றம் சாட்ட தற்போதைய ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அவர்கள் தொடங்கி இருக்கிறாரு. இதனால தான் பர்வேஸ் முஷாரப் எப்படி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடைய ஆட்சியை கவிழ்த்தாரோ அதே போல அசீம் முனீர் தற்போதைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க திட்டமிடுகிறாரோ அப்படிங்கிற விவாதம் இப்போ பாகிஸ்தான்ல கிளம்பி இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.